லாஸ்ட் டைம் வந்து பிளவுஸோட பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோட மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்க ஃப்ரண்ட்ல இருந்து பட்டியோட ஷேப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஷேப் மெஷர் பண்ணும்போது கீழே எடுக்கக்கூடாது, மேலே எடுக்கணும். நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுவோம், மேலே இருந்து தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதனால மேலே இருந்து எவ்வளோ வருதோ, ஸோ நான் இப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கையை விட்டுட்டு இங்கே மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சு இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருதோ நான் அதை எடுக்கிறேன். எனக்கு வந்து 12.5 வருது. ஸோ என்னோட இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து 12.5 வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பட்டி ட்ரா பண்ணுறதுக்கு இந்த 0 to 1 இங்கே 0 to 1 வந்து 5 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த 5 இன்ச் அப்படிங்கிறது காமன், எல்லாருக்குமே காமனாக செட் ஆகும். ஸோ அதனால் 5 இன்ச் எடுத்துக்கிறீங்க. இந்த 0 to 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா 12.5. இதை வந்து ஃப்ரண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் ஷேப் மைனஸ் டாட் வித், நம்ம டாட்டுக்கான வித் எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். டாட் வித் நம்ம 3 இன்ச் கொடுத்துருந்தோம். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம் 9.5. ஸோ எதுக்காக இந்த டாட் வித்தை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணதுக்கு உடனே நம்ம பட்டியை கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால டாட்டோட மார்க்கிங்கில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷேப்பையே நம்ம அளந்து எடுப்போம். ஸோ இங்கேருந்து இங்கே அளந்து எடுக்கிறோம். ஸோ அளக்கும் போது பார்த்தீங்கன்னா டாட் மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து தான் நம்ம அளக்குறோம். ஸோ ஆனால் நம்ம பட்டியை அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிட்டு தான் நம்ம பட்டியை அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த டாட்டோட அளவு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இங்கே எடுத்துட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே எடுப்பாங்க. அப்படியுமே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும் போது சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இங்க இருந்து இங்க என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே நீங்க டைரக்டா எடுத்துட்டு 3 இன்ச்சு டாட்டு கொடுக்குற வித்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவு கிடைச்சிரும். ஸோ இந்த 9.5 நம்ம இங்க இருந்து இங்க எடுக்கிறோம் 0 to 2 and 1 to 3 ஆல்சோ நம்ம மேல என்ன எடுத்திருக்கோமோ 9.5 அது அப்படியே இங்கேயுமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்க என்ன எடுத்தோமோ அதை நம்ம அப்படியே இங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க 5 9.5 இங்கேயுமே நம்ம வந்து 5 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 2. இந்த 0க்கும் 2க்கும் மிட் பாயிண்ட் வந்து 4 எடுக்கிறோம். ஸோ 9.5ஓட மிட் எடுத்துக்கிறோம். ஸோ 4.75 வரும். ஸோ அந்த மிட் எடுத்து மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து கீழே வந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கிறோம். ஸோ 4 to 5 1/2 inch down. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 inch டவுன் கொடுத்துட்டு இங்கே இதுக்கும் 0 to 5க்கும் 5 to 2க்கும் ஒரு ஷேப் கொடுக்குறோம். இந்த ஷேப்பே போதுமானதாக இருக்கும். ரொம்ப வளைஞ்சு கொடுக்கறதோ இல்லை சைடில் ஒரு அளவு இந்த பக்கம் ஒரு அளவு அப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு இங்கே அட்டாச் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்லீவ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவில் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம கட் பண்ணது கரெக்டாக ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக்கில் கரெக்டாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் தப்பாக எடுத்தீங்கன்னா ஸ்லீவ் கண்டிப்பாக கரெக்டாக வராது. ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆர்ம் கர்வ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஆர்ம் கர்வ் வந்து அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணணும். மேலே என்ன எடுத்திருக்கோமோ அதுல இருந்து அப்படியே மெதுவாக ஒரு இன்ச்சா நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம இந்த அளவு எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் எடுக்கலாம், பேக்லேயும் எடுக்கலாம், எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆர்ம் ஷேப் என்ன வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்க்காக நான் சொன்ன மாதிரி ஆர்ம் ஷேப் வந்து 10 இன்ச் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிப்போம். இந்த பாக்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் 0 to 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வித்தவுட் லைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கிளாத் கொடுத்து தான் ஃபோல்ட் பண்ணுவோம். இப்போ பார்டர் இருக்கு அப்படின்னா நம்ம தைச்சு திருப்புற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால 2.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி பேக்கில் எப்படி நம்ம கீழே பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அகைன் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் கீழே.
ஸோ 2 inch வந்து கீழே ஃபோல்டிங்க்கும் 1/2 inch வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து 2.5 inch நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்லீவ் என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches ப்ளஸ் 2.5 inches வந்து நான் சீம் அலவன்ஸோட சேர்த்து 8.5 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸோட லென்த் வந்து 8.5 inches நான் எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே 0 to 2 இங்கே மேலே ஆர்ம் ஷேப், ஸோ பேக் ஆர் ஃப்ரண்ட் எதோடதாவது ஆர்ம் ஷேப் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் 10 inches எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆர்ம் ஷேப்பை -1 inch கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் கண்டிப்பாக எக்ஸஸோ இல்லை கம்மியாக வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து உங்களோட ப்ளவுஸில் உட்காரும். ஸோ அதனால இங்கே நம்ம ஆர்ம் கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 inches எடுத்தோம். ஸோ 10 - 1 inch கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும் பொழுது எனக்கு 9 inch வரும். ஸோ அதை மேலே நான் எடுத்துக்கிறேன் 9 inches. ஸோ 9 inches எடுத்துட்டு இப்போ மேலே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே கீழே எடுக்கிறோம், இங்கே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ 2 to 3 ஆல்சோ சேம் ஆஸ் 0 to 1. ஸோ இங்கே என்ன நம்ம எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்கே எடுத்து இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக நம்ம ஷேப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருந்து 2 to 4 3 inches எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே 3 inches, இதுவுமே ஒரு காமன் மெஷர்மெண்ட் தான், எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே 1 to 5 ஸ்லீவ் ரவுண்டு. இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2. நம்ம ஸ்லீவ் எடுக்கும் போது ஃபுல் ரவுண்ட் எடுப்போம். இப்போ பாதி போடுறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ். ஸோ இங்கே இருந்து இங்கே நம்ம என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 13 டிவைடட் பை 2 6.5 ப்ளஸ் 1.5 inch வந்து 8. ஸோ நான் இங்கேருந்து இங்கே 8 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் 4 to 5 அண்ட் 0 to 4 இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே 0 to 6. ஸோ 0 to 6 1 inch எடுக்கிறேன். இந்த மேலே போகுது பார்த்தீங்களா, 0 to 2 லைனில் 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 7 is midpoint of 0 to 4. இந்த 0க்கும் 4க்கும் ஒரு லைன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 7 to 8 இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 7 to 8 வந்து ஒரு 1/2 inch எடுத்துக்கோங்க அப்படியே மேல் பக்கமாக. அப்படியே மேக் அ ஷேப் ஃப்ரம் 0 6 8 and 4. Make a shape from 0 6 8 and 4. இந்த 4 வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த 7 and 4க்கு மிட்லியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிடணும். ஸோ உங்களோட ஹார்ம் கர்வ் வரையறதுக்கு ரொம்ப ஈஸி வழி இதுதான். 0 6 8 and 4 ஜாயின் பண்ணும்போது இந்த மிட்ல இருந்து அப்படியே இந்த கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ம் ஷேப் வந்து ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும். ஸோ இப்போ இதில் ஒரு டெப்த்து கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த டெப்த்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சொன்ன மாதிரி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் டெப்த்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்லீவ்லையுமே டெப்த்து கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுக்காதனால நான் ஸ்லீவ்லையுமே டெப்த்து கொடுக்க போகிறது இல்லை, ஒரே ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் இப்படி கட் பண்ணி இந்த கர்வ் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டெப்த்து கொடுத்தாதான் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் டெப்த்து கொடுத்துட்டு ஸ்லீவில் நீங்கள் டெப்த்து கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேப் நல்லா வராது, கண்டிப்பாக ப்ளவுஸுமே வந்து அந்த ஃபிட்டில் கரெக்டாக உட்காராது. மேக்ஸிமம் நீங்கள் ஷேப்பே கொடுக்காம டெப்த்தே கொடுக்காம நீங்கள் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த இடம் நமக்கு ஃபோல்டு ஸ்லீவ். ஓகேவா? ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட 3 பார்ட்ஸில் ப்ளவுஸை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் பேக் பார்ட்டில் இருந்து ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவ் இது எல்லாத்தையுமே பாருங்கள். இது ஃபுல்லத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் பேட்டர்னாக தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான
டிராஃப்டிங் அண்ட் ஃபார்முலாஸ் எதுவுமே கொடுக்காம பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போதும் பிளவுஸ் வந்து ஃபிட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டுக்கான பதிலும் நான் கொடுக்குறேன்.